நட்ஸ் போட்டதெல்லாம் இருந்துச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு ப்ரைஸும் வித்தியாசம். அதோட குவாலிட்டிய பொறுத்து ஒவ்வொரு ப்ரைஸும் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ நாம வந்து எத வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 500 அ 1500 போட்டிருந்தாங்க. 500 கிராம் வந்து 1/2 கிலோ வந்து 1500 போட்டிருந்தாங்க. அத தான் நான் வாங்கியிருந்தேன். அதில நட்ஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு. ஸோ அது டேஸ்ட்டா இருந்ததுனால அத வாங்கினோம். ஸோ இந்த தொதல் வந்து எப்படி செய்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுக்கான ஒரு தனி வீடியோ போடுதுன்னு இருக்கிறோம். நட்ஸ் போட்டு இந்த இத தான் நம்ம வாங்கினோம். என்னன்னு சொன்னா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டா இருந்துச்சு. அது ப்ரைஸ பார்த்தீங்கன்னு சொன்னா, 500 கிராம் வந்து ரூ. 1500 போட்டிருந்தாங்க. 1 கேஜி பார்த்தீங்கன்னு சொன்னா 3000. ஸோ ஒவ்வொரு ப்ரைஸ்ல இருந்துச்சு. 500 கிராம் வந்து 1/2 கிலோ வந்து ரூ. 1000, 1200, 1250 அதே மாதிரி 1500 இந்த மாரி விலையில போட்டிருந்தாங்க. ஸோ இது ட்ரெடிஷனல் முறையில, பாரம்பரிய முறையில தயாரிக்கப்பட்ட ஏதாவதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அத கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்க்கோம்னு சொல்லி தான் நாம இது வாங்கினோம். அது மாரி பரவால்ல, நம்ம வீட்ல செய்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா டேஸ்ட்டா இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நாம இன்னும் பாரம்பரிய இலங்கையோட உணவுகள நமக்கு பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அது என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஸ்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ குக்கீஸ் குக்கீஸ்ன்னு சொல்லுவோம். குக்கீஸா ஆமா. அந்த ஐட்டம் அதே மாதிரி ஆ மூங்கவும், பைத்தம் பணியாரம், அதே மாதிரி இன்னும் நிறைய ஐட்டங்கள வச்சிருந்தாங்க. இதில வந்து இலங்கையில பாரம்பரிய ஸ்வீட்டுகளாகத்தான் கணிக்கப்படுகிறது. இந்த கார்னிவலுக்கு நம்ம போயிருந்தது வந்து ஃபேமிலியா தான். ஸோ இதில வந்து நம்ம ஃபேமிலியில என் 3 பொண்ணும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணாங்கன்னு கேட்டா, இதில வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி குடுக்குறாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. அப்போ ஸோ அவன் வந்து அத எடுத்து சாப்பிட்றதுலயே அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அது அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கார்னிவல்ல வந்து நிறைய உணவுப் பொருட்கள் போட்டிருந்தாங்க. அந்த உணவுப் பொருட்களும் வந்து சாம்பிளுக்காக வேண்டி நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் தான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பாரம்பரிய இந்த தொதல் இது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து உங்க கருத்துக்கள சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் தொதல் செய்ய தெரியுமோ அவங்களும் கண்டிப்பா அத செய்முறையை முடிஞ்சுதுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல நாம சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய்.